ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இப்போ எங்கே இருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம களக்காட்டில் தாங்க இருக்கோம். அதாவது நம்ம லோடு வந்து கேட்டிருந்தோம். லோடு கேட்டதுனால இங்கே களக்காடு வந்து வர சொல்லியிருந்தாங்க. நாமளும் வந்து வந்துட்டோம். நம்ம காலையில் தவங்க தெரியும் எங்கே எந்த ஊருக்கு லோடு இருக்குது அப்படிங்கிறதையும். இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மணி பக்கம் தான் ஆகுது. இவ்வளோ நேரம் வந்து ஆயிடுச்சு. நம்ம இன்னைக்கு தான் லோடு வந்து இறக்கியிருந்தோம். இறக்கிட்டு நீட்டாக அப்புறம் நம்ம பார்த்து பங்கு வந்துட்டு நீட்டாக குளிச்சுட்டு அப்புறம் வந்து வண்டிக்கு சின்ன சின்ன வேலைலாம் இருந்து அந்த வேலை எல்லாமே வந்து முடிச்சுட்டு இப்போ வந்து களக்காடுக்கு வந்திருக்கோம். அதாவது நம்ம லோடு கேட்டதுமே நம்ம இங்கே வர சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம வந்து களக்காடுக்கு வந்துட்டோம். இப்போ காலையில் தான் எந்த ஊருக்கு லோடு இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும். காலையில் நம்ம லோடு இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம ஆளுங்க ஏற்றுறது, அப்புறம் எப்படிலாம் லோடு ஏற்றுறோம், அப்புறம் எந்த ஊருக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லாமே டீட்டெயிலாக வந்து உங்களோட சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே தொடர்ந்து வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூஞ்சி ரொம்ப தெரியாது. செக் போஸ்டில் அதில் வருவோம். செக் போஸ்ட்டு நினைப்போம். அதை கிளிக் கொடுங்க. கட் பண்ணிக்கணும். ஒரு திருப்பி நாம வந்து நம்ம வண்டிக்கு லோடு பண்ண எல்லாம் வந்து ஏறிட்டாங்க. ஏற்றிட்டு நம்ம வந்து லோடு ஏற்றுற பாயிண்ட்டுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். பாயிண்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே லோக்கலில் தான் சுற்றி தான் வந்து ஏற்றுற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். லோக்கல் ரோடு எல்லாமே வந்து சின்னதாக தான் இருக்கும். நம்ம வந்து பார்த்து தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். அதாவது ஃபஸ்ட் லோடு போய் லோடு ஏற்றிட்டு அப்புறம் வந்து 2-3 பாயிண்ட் வந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே ஃப்ரெண்டு காமிங்கண்ணே. அப்படியே இதில் அது கொஞ்சம் முன்னாடி வாங்க. வருது விட்டுருமா? கட் பண்ணிடுங்க. தண்ணி பாருங்க நண்பர்களே, தண்ணி எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு, எவ்வளோ பியூரா இருக்கு அப்படின்ட்டு வந்து இது வந்துட்டு நம்ம எந்த வழியில போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா களக்காட்டில் தலையானை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்து போயிட்டு இருக்கோம். அதாவது தலையானைக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு நல்லா குளிக்க எல்லாமே இடம் வந்து நல்லா அழகா இருக்கும். தண்ணியுமே நல்லாவே சில்னஸாகவே இருக்கும். எப்பவும் ரோடு பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்ட்டு.
காலையிலே தரமான சம்பவம் ஆச்சுங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து வயலில் லைட்டாக அதாவது பதியில் சுற்றிட்டுருக்கு வீல். வண்டி கீழே எல்லாமே தரை வந்து நல்ல பாறைனால வந்து கீழே வந்து பதியதுக்கு வாய்ப்பு இல்லை. வண்டி வந்து தொழி இருக்கனால வந்து சுற்றிட்டுருக்கு. இப்போ வந்து டிராக்டர் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ டிராக்டர் வந்ததுக்கப்புறம் வண்டி வந்து இழுத்து வெளியில் விடுவாங்க. அப்புறம் வந்து லோடு வந்து மாற்றி தான் வந்து ஏற்றுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னு தெரில. சரி வந்து கூப்பிடுறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இங்கேயே வந்து வெயிட் பண்ணிக்கலாம். தண்ணி நிறைய தண்ணி இருக்குது, வராதுன்னு சொல்லி பார்த்தோம். இருந்தாலும் அவங்க கேட்கல. வண்டி வந்து வரும்னு சொல்லி வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து அவங்க எல்லாமே நீட்டாக வெளியில் இருந்து எடுத்து விட்ருவாங்க. பார்ப்போம் எப்படிலாம் வெளியில் எடுக்கிற. வயலில் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இதில் வந்து எப்படி வரும் சொல்லி பார்த்தாச்சு, இருந்தாலும் கேட்கல. பாருங்கள் பேக்கில் வந்து டயர் அவ்வளோ ஒன்றும் பதிய ஒன்றும் இல்லை. வண்டி சுற்றிட்டுருக்கு. லைட்டாக வண்டி வந்து லைட்டாக இழுத்து விட்டாச்சு அப்படின்னா வந்து வண்டி வந்து போயிடும். குளிக்கிறதுக்கு அழகான ஒரு இடம் வந்து கிடச்சிருந்து நம்ம லோடு ஏற்றுறவுடைய பாயிண்டில் வந்து, அதாவது நம்ம இயற்கை தண்ணியாட்டு சின்ன ஒரு ஓடமாக போகுது பாருங்கள். இடமே வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பராக நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குது. இங்கே கொஞ்சம் மழை பெஞ்சதுனால வந்து தண்ணி எல்லாமே நீட்டாக வந்துட்டுருக்கு. அதனால் வந்து இங்கே வந்து குளிச்சுட்டு இப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா வந்து லோடு ஏற்றிட்டாங்கன்னா சாயந்தரம் எப்படி பார்த்தோம் சாயந்தரம் பக்கம் ஆயிரும். தண்ணி பாருங்கள், தண்ணி தான் ரொம்ப அருமையாக கிடச்சிருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இயற்கை தண்ணியில் இப்போ தான் வந்து குளிக்க வந்து வாய்ப்பு கிடச்சிருந்து. லோடு வந்து ஏற்றிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தான் வந்து ஏற்ற வேண்டி இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஏற்றிட்டாங்க அப்படின்னா வந்து தார்பாவில் அவங்களே வந்து கட்டி கொடுத்துருவாங்க. நம்ம அட்டிமேன் பாருங்கள் எப்படி இருக்காருன்ட்டு. ஹாய் சொல்லுங்க. அழகாக வந்து அட்டி வச்சு கொடுத்துருக்காரு பாருங்கள். இப்போமே வந்து டைம் வந்து ஒரு 4:30 பக்கம் ஆகுது. எப்படி பார்த்தாலும் ஒரு மணி நேரம் பக்கம் வந்து ஆயிரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆயிடுச்சு அப்படின்னா வந்து தார்ப்பெல்லாம் அவங்களே போட்டு கொடுத்தாங்கன்னா நீட்டாக வந்து அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கலாம். நம்ம எந்த வழியில் போகிறோம் அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக லோடெலாம் ஏற்றிட்டு எந்த ஊருக்கு அப்படிங்கிறதையும் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். லோடு சூப்பராகவே ஏற்றிட்டாங்கங்க. ஏற்றி தார்பாவும் கட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ நாம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணூர் இல்லைன்னா அதுக்கு அந்த பக்கம் தான் வந்து லோடு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம அனுப்பிச்சி விட்டுட்டு போகிறப்போ சொல்லுதான் அப்படின்ட்டு இருக்காங்க. நாம் வந்து பார்த்து போயிட்டுருக்கலாங்க. இங்கேருந்து கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு 550 600 கிலோமீட்டர் பக்கம் வந்து வரும்னு நினைக்கிறேன். இப்போ டைம் சரியாக எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது. நம்ம காலையில் ஒரு 6 மணி 7 மணிக்கு வந்து கேட்பாங்க. மேக்ஸிமம் நம்ம போகிறதுக்கு 8 மணி பக்கம் வந்து ஆயிரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அதாவது எங்கேயுமே நிற்காமல் போகணும் அப்படின்னா வந்து ஒரு 8 மணிக்கெலாம் வந்து போயிடலாம்.
சரி பார்ப்போம். ஏன்னா வாழைக்கே வச்சு டைமிங் தான் போகிற மாதிரி இருக்கும். லோடு வந்து பாசிங் தான் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலாக வந்து பார்த்து போயிட்டுருக்கலாம். சரி, என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க. நம்ம இந்த லோடு வந்து இவ்வளோ அழகாக போகிறோம், எப்படிலாம் இறக்குறோம் அப்படிங்கிறது உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். நாம் இப்போ எந்த வழியில் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை, அப்புறம் வந்து திண்டுக்கல், பொள்ளாச்சி, காலிக்கட்டு போயிட்டு அப்படியே வந்து போயிடலாம். சரி, என்னோட சேர்ந்து வாங்க, நம்ம பயணத்தை வந்து அப்படியே கண்டினியூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டோல் வந்தாச்சுங்க. இது எந்த டோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்குநேரி. இங்கே மட்டுமே நம்ம வண்டிக்கு 400 ரூபாய்க்கு உள்பட வரும். எவ்வளோன்னு பார்த்துடலாமா வாங்க. டோல் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 2500 3000 வரைக்கும் வந்துடும். 390 ரூபா வருது. ட்ரக்கு 2 ஆக்சில். திறந்துடுச்சு. சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு நண்பர்களே. நாம் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை வந்துட்டோம். மதுரையில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமங்கலம். நாம் கொஞ்சம் முன்னாடி வரும்போது டயர் ஒன்று பிளாஸ்ட் ஆகிட்டு அதை மாற்றிட்டு வரைக்கும் தான் எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. மழை பாருங்கள் எவ்வளோ அடி அடிக்கணுன்ட்டு. டைம் வந்துட்டு 12:30 பக்கம் வந்து ஆகுது. நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம். இந்த ஒட்டஞ்சத்திரம் வந்து புதுசாக அந்த பாலம் வேலை நடக்கிறது வந்து டிராஃபிக் ஆகிட்டுருக்கு. அதாவது ஒரு சில டைம் வந்து டிராஃபிக்காகவும், இப்போ வந்து இங்கேயே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வந்து நின்றுருக்கோம். அந்த லைன் வந்து மெதுவாக தான் மூவ் ஆகிட்டுருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் டு ஒட்டஞ்சத்திரம் போகிற ரோடு பாருங்கள். ஃபுல்லாக டிராஃபிக்காக தான் நின்றுருக்கு பாருங்கள். இது எப்போ கிளியராக எப்போ போகிறனே தெரியல. நமக்கு வேறு சீக்கிரமாக போகணும். டயர் வேறு வெடிச்சிருச்சுங்க. டயர் வந்து நல்ல அரை கண்டிஷன் தான் இருந்துச்சு. என்னன்னு தெரில, ஏதாவது ஆணி எதுவும் படித்தா இல்லைன்னா என்ன இதுன்னே தெரில. நம்ம நார்மலாக ஒரு 70 பிடிச்சி வந்துட்டு இருந்தோம். இவ்வளோத்துக்கும் சாயந்தர டைம் தான், என்ன கதனே தெரில. இப்போ வெடிச்சிச்சு. இப்போ நம்ம ஸ்டெப்னி தான் வந்து மாட்டியிருக்கோம். ஸ்டெப்னி தான் மாட்டி அப்படி போயிட்டுருக்கோம். இப்போது அடுத்த ஸ்டெப்னி எதுவும் இல்லை. நமக்கு இன்னொரு 450-500 கிலோமீட்டர் பக்கம் வந்து வந்துடும். சரி பார்க்கலாம். நம்ம பாயிண்ட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் லோடு இறக்கிட்டோம்னா அடுத்த பிளான் வந்து எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கலாம். சரி, இப்போ வந்து நைஸாக வந்து போகலாம். இப்போவுமே இங்கேயே டிராஃபிக் ஆகிட்டு இன்னும் நிறைய வழி இருக்குது. எப்படி தான் போடுவேன்னு தெரியல. சரி, பொறுமையாக போகலாம். இங்கேயே இவ்வளோ டிராஃபிக்காக நின்றுருக்கு. காரு எங்கே வந்து உள்ளே ஏறிட்டு இருக்காரு பாருங்கள். இப்படி உள்ளே ஏறினா ஆப்போசிட்டில் வர வண்டி வந்து எப்படி போகும்? டைம் வந்துட்டு 2:45 பக்கம் வந்து ஆயிடுச்சு. அதாவது ஒரு ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரு 2 மணி நேரம் பக்கம் வந்து டிராஃபிக் ஆயிடுச்சு. ரொம்ப வண்டி போக முடியாத அளவுக்கு பிளாக் ஆகி போச்சு. இப்போ வந்துட்டுருக்கோம். இன்னும் பொள்ளாச்சிக்கே ஒரு 50-60 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது. எத்தனை மணிக்கு போகிறோம் அப்படின்னு தெரியல. ஏற்கனவே நமக்கு டயர் பிளாஸ்ட் ஆகி அது ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் இதில் ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் வந்து நமக்கு மொத்தத்தில் 3 மணி நேரம் போயிடுச்சு.
இந்த 3 மணி நேரம் வந்து எப்படி தான் எடுக்க முடியுமான்னு தெரில, எடுக்க முடியாது கூடுதல். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேரளாவில் போகும்போது வந்து ஃபுல்லாக காலையில் வந்து டிராஃபிக் ஆயிரும். எப்படி தான் போகிறோமோ தெரில, பார்க்கலாம் எத்தனை மணிக்கு போகிறோம் அப்படிங்கிறதையும். காலையில் 8 மணி ஆகுது. நாம் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேலிக்கட் வந்துட்டோம். கேலிக்கட்டில் அவுட்ரு பைபாஸில் தான் போயிட்டுருக்கோம். அதாவது காலையில் 6 மணிக்கு வரக்கூடிய வண்டி 8 மணிக்கு தான் வந்துருக்கு. 2 மணி நேரம் வந்து லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் ரோடும் பிளாக்காக இருந்து அப்புறம் வந்து நம்ம டயர் வெடிச்சிருந்து அதே மாற்றிருந்தோம், அதே டைம் ஆயிடுச்சு. நாம் வந்துட்டு மாகி வந்துட்டோங்க. இதான் வந்துட்டு புது பைபாஸ். மாகியில் அவுட்ராட்டு போட்டிருக்காங்க. மாகி உள்ளோடி வந்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப நெருக்கடியாக இருக்கும். அப்புறம் நம்ம அவுட்டர்லேயே வந்து பங்கோன்னு இருக்குது அப்படின்றாங்க, அதில் போய் டீசல் அடிச்சுக்கலாம். டீசல் ரேட் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் அங்கே மாகிக்கும் வந்து 10 ரூபா வித்தியாசம் வந்து வரும். 10 ரூபா வந்து கம்மியாக இருக்கும். இந்த அவுட்ரு பைபாஸ்லையுமே ஒரு டோல் ஒன்று போட்டிருக்காங்க. அது இப்போ ஒரு ரன்னிங் ஆகிட்டு தான் இருக்குது. அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் ஹெச்பி. பங்கு வந்து எப்படி இடத்துல இருக்குன்னு பாருங்க. கீழே வந்து சரியான இறக்கமாக இருக்கு. இப்போதைக்கு ஒரு 8000 ரூபா பக்கம் வந்து அடிச்சிட்ருக்கோம். அப்புறம் வந்து வரும்போது லோடு இறக்கிட்டு எந்த பக்கம் வரோம் என்னன்னு தெரியல. அதாவது லோடு இறக்குனா தான் வந்து தெரியும். இந்த பக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா வந்து மறுபடியும் போகும்போது வந்து அடிச்சுக்கலாம். ரிட்டன் இங்கே வரோமா அப்படி இல்லைனா மங்களூர் போயிட்டு லோடு போகிறோமா என்னன்னு தெரில. மங்களூர் போயாச்சு அப்படின்னா வந்து மேக்ஸிமம் இந்த வழியில் தான் வந்து வர வேண்டி இருக்கும். சரி பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து டீசல் அடிச்சுக்கலாம். ரேட்டு இன்றைக்கி ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 83 ரூபா 90 பைசா இருக்குது. டீசல் ரேட் பாருங்கள் நண்பர்களே, 83 ரூபா 90 பைசா இருக்குது. இதே நம்ம ஊரில் அப்படின்னா வந்து 93 ரூபா இருக்கும். ஹாய் போலோ. ஹாய். டோல்கேட் பாருங்கள். நம்ம வண்டிக்கு வந்து 255 ரூபா போட்டிருக்காங்க. சூப்பராகவே லோடெலாம் இறக்கிட்டு நம்ம வந்து வாடகையுமே வாங்கிட்டோம். நாம் வந்து இனிமேல் கிளம்பி போயிடலாம். இங்கேருந்து 100 கிலோமீட்டர் பக்கம் வந்து வருது. இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8:15 பக்கம் வந்து ஆகுது. இன்னொரு அரை மணி நேரம் பக்கம் வந்து கழிச்சு கிளம்பலாம். ஏன்னா கொஞ்சம் டிராஃபிக்லாம் குறைஞ்சிரும். ஸோ இங்கே இருந்துட்டு வந்துட்டு அப்படி கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டோம் அப்படின்னா வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு லோடு வந்து பார்க்கலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம வாடகை வந்து கையில் வாங்கியிருக்கோங்க. இதுதான் வந்து கையில் வாங்கியிருக்கு. அப்புறம் எல்லாமே வந்து வாடகை எல்லாமே அக்கௌண்ட்டில் வந்திருக்கும். இது வாழைக்காய் பொறுத்தவரை வந்து கையில் தான் கொடுப்பாங்க. ஸோ வாங்கியாச்சு. வாடகை வாங்கினோடனே அடுத்த செலவு வந்து ரெடியாக வந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து டயர் வந்து ஒரு டயர் வந்து வெடிச்சிருச்சு. இன்னும் அந்த டயர் வர புதுசாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். வண்டி வந்து நமக்கு பழைய வண்டி அப்படின்னால வந்து ஒவ்வொரு வேலையாக வந்து வந்துட்டு தான் இருக்குது. நம்ம நேற்று திடீர்னு வந்து டயர் வந்து வெடிச்சிருந்து அப்புறம் வந்து அப்படி வந்து கிளம்பி போயிடலாம். என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க. நம்ம ஆஃபீஸ்லாம் போயிட்டு என்ன லோடெலாம் ஏற்றுறோம் அப்படிங்கிறது வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன்.